அவங்க ஒரு 50,000 ரூபாய் கையில வச்சிருந்தாங்க. ஆமா, ஒரு 5 பவுன் நகை எங்க அக்கா ஆமா. எதுல பிரச்சனை வந்து ஆட்டுல வந்து பிரச்சனை 5 ஆடுங்க. 5 ஆடு 4 காடு நிலம் 2 அடுக்கு மாடிங்க. எங்க அக்கா ஒரு இடத்துல கொடுத்தோம். எங்க மாமனார் செத்த பிறகு எங்க அக்கா எங்க வீட்டுக்கா வந்துட்டான். இதுக்குள்ள யாரையும் கிளப்பி விட்டுட்டாங்க. அவ கையில 50,000 ரூபாய் உங்க அம்மா கொடுத்து போட்டாங்களா? எங்க பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. கட்ட மாட்டா உங்க அக்கா கையில 50,000 காசியும் 5 பவுன் நகையும் உங்க அப்பா உங்க அம்மா கொடுத்துட்டு போட்டாங்களாமா? இது வரைக்கும் உங்க அக்கா காரி எங்க தான் போனான்னு தெரியல. இப்பதான் வந்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஊர்ல பஞ்சாயத்து வச்சான். ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படல. 4 பிரச்சனை தான். 5 ஆட்டை சமமா பிரிக்கணுங்க. நிலத்தை பிரிச்சாங்க. ஆளுக்கு 2 ஆடு எடுத்துங்க. ஆளுக்கு 2 ஆடு எடுத்துங்க. ஒரு ஆட்டை பாதியா வெட்டி கறி பாதி கட்டக்கூடாது. அதானா அங்க பஞ்சாயத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஹைகோர்ட் வரைக்கும் போய் பாத்துருங்க. ஆட்டை வெட்டவும் கூடாது, விற்கவும் கூடாது. ஆமா, ஆனா பிரிச்சு கொடுக்கணும். எங்க போனீங்க கோர்ட்டுக்கு? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டேங்கண்ணா. பத்தி கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல நீ தான் நாடாமக்காரன் சொல்லி கேள்விப்பட்டேன். 5 ஆடு ஆட்டை வெட்டவும் கூடாது, விற்கவும் கூடாது. 2 அடுக்கு மாடி வீடு. உங்க அக்கா எங்க இருக்குது? எங்க அக்கா மேல இருக்கு. உங்க அக்கா மேல? நீ நான் கேட்க பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்து அதுக்குள்ள பண்ண முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் 5 வருஷம் நடந்துங்கன்னா 10 வருஷம் நடந்துங்க. 10 வருஷம் 5 வருஷம் கூட நடந்துங்கடா. இந்த 2 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சிடும். நீ வேற ஊருக்கு போட்டு நீ சொன்னாலும் சரியான ஆள் தான். 5 ஆடு. ஆமா, என்னது 5 ஆட்டை வெட்டவும் கூடாது, விற்கவும் கூடாது. ஆமாங்க, ஆனா சமமா பங்கிட்டு விடணும். எங்க நாடகக்கார பத்தி தெரியாது. இந்த ஊர்ல எத்தனை உடம்பு கிருஷ்ணமணி சொல்லுங்க. பஞ்சாயத்து சொல்ல கேட்டுங்க. மறுபடியும் நாடாம தவறா சொல்லக்கூடாது. இல்ல அம்மா பேர் இருக்கிறாங்க. 2 மாடி மெத்த கூட. ஆமா, உங்க அக்கா மேல இருக்குது. எங்க அக்கா மேல் மாடியில இருக்கு. நீ கீழே இருக்கிற. ஆமாங்க. 5 ஆடு வெட்டல விக்கல. கரெக்டா கேட்டு பையனே காது கொடுத்து ஊடுகள் நீ கேளுங்க. அப்புறம் நாடாம வர கூட நான் மாத்தி சொல்லிட்டாரு. அப்புறம் என் மேல பழி வரக்கூடாது. உங்க அக்கா எங்க இருக்குது? உங்க அக்கா மேலே இருப்பதால். உங்க அக்கா மேலே இருப்பதால் உங்க அக்காளுக்கு மேலே 2 ஆடும். கேட்டுங்க. உங்க அக்கா மேலே இருப்பதால் உங்க அக்காளுக்கு மேலே 2 ஆடும். நீ எங்க இருக்கிற? நீ கீழே இருப்பதா உனக்கு கீழே 3 ஆடும். உங்க அக்கா மேல இருக்குதுல்ல, அதுக்கு மேல 2 ஆடும். கீழே இருக்கிறதா உனக்கு கீழே 3 ஆடும். சரி போடுங்க. கொஞ்சம் கொடுத்துருல. பஞ்சாயத்து முடிஞ்ச காசு எடுத்தா